தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி முன்னாள் தலைவர் புதிய கட்சியை ஆரம்பித்தார். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி முன்னாள் தலைவர் புதிய கட்சியை ஆரம்பித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். இது இப்பொழுது நடைபெற்றதல்ல, 1998ஆம் ஆண்டு நடைபெற்றது. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தவர் வாழப்பாடி ராமமூர்த்தி. இவர் 1989ஆம் ஆண்டு முதல் 1996ஆம் ஆண்டு வரை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தவர். இவர் 1998ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க விரும்பினார். இவர் ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறி திவாரி காங்கிரஸில் இருந்தார். திவாரி காங்கிரஸ் தமிழகத்தில் செல்வாக்கு கிடையாது. இதன் காரணமாக இவர் புதிய கட்சியை ஆரம்பித்தார். தமிழக ராஜீவ் காங்கிரஸ் என்ற ஒரு பெயரில் ஒரு கட்சியை ஆரம்பித்தார். முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி பெயரில் தமிழக ராஜீவ் காங்கிரஸ் என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்தார். பாராளுமன்ற தேர்தலில் ஜெயலலிதாவுடன் கூட்டணி வைத்தார். இவர் சேலம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று வாஜ்பாய் அமைச்சரவையில் எரிசக்தி துறை அமைச்சராக ஓராண்டு காலம் பதவி வகித்தார். 1999ஆம் ஆண்டு திமுக கூட்டணியில் போட்டியிட்டு பாராளுமன்ற தேர்தலில் தோற்றுப்போனார். அதற்கு பிறகு தனது தமிழக ராஜீவ் காங்கிரஸ் கட்சியை கலைத்து மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு திரும்பினார். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி முன்னாள் தலைவர் வாழப்பாடி ராமமூர்த்தி தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி காலூன்றுவதற்கு வளர்வதற்கு காரணமாக அமைந்தவர். இவர் மிகப்பெரிய ஒரு தொழிற்சங்கவாதியும் ஆவார், வழக்கறிஞரும் ஆவார். இவர் ஏறத்தாழ 6 முறை பாராளுமன்றத்துக்கு தேர்வு செய்யப்பட்டவர். அவர் தனது குறைந்த வயதிலேயே காலமாகிவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. 1998ஆம் ஆண்டு தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் வாழப்பாடி ராமமூர்த்தி தமிழக ராஜீவ் காங்கிரஸ் என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்தார்.